வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் என்னும் பாடத்தை நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். இது ஒரு உரையாடல் போன்ற ஒரு கதைப்பகுதி. அதாவது ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்றின் கிளையில் தன்னோட குஞ்சுகளோட கூட்டில் தூக்கணாங்குருவி ஒன்று வசித்து வந்தது. அந்த குஞ்சுகள் கீச் கீச் அப்படின்னு கத்தும். அப்போ அந்த கத்தக்கூடிய சத்தம் அந்த வழியாக ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வரும் பொழுது அதனுடைய காதில் விழுந்தது. அப்போ அந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த மரத்தடியில் நிற்கும் பொழுது, அப்பாடா என்ன வெயில் என்ன வெயில், இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அப்போது தூக்கணாங்குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி மேலே பார்த்துச்சு. அந்த மரக்கூட்டில் இருந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகள் சத்தம் போடுறத இது பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. ஒட்டகச்சிவிங்கி என்ன செஞ்சிச்சு, மரத்தை பிடிச்சி ஒரே உலுக்கியது. அப்போ அந்த தூக்கணாங்குருவி கேட்டுச்சு, பாருங்க, இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை பிடிச்சி உலுக்கி அங்கே இருந்த குருவிகளெல்லாம் தொந்தரவு செஞ்சிச்சு. அப்போ தூக்கணாங்குருவி கேட்குது, ஒட்டகச்சிவிங்கியே, ஏன் மரக்கிளையை உலுக்குகிறாய்? என் கூட்டில் உள்ள குஞ்சுகளெல்லாம் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஒட்டகச்சிவிங்கி சொல்லிச்சு, உன் குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு, உன்னோட குஞ்சுகள் கத்துறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போது தேனி ஒன்று பறந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது. மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்துலையும் அந்த மரத்தில் அந்த குஞ்சு கூடு கட்டி இருக்குது இல்லையா, தூக்கணாங்குருவி குஞ்சு, அந்த மரத்துலேயும் பூக்கள் இருந்துச்சு. அதில் ஒரு தேனி பறந்து உட்காந்துச்சு. தேனி சொல்லிச்சு, ஒட்டகச்சிவிங்கியே, மரம் அனைவருக்கும் பொதுவானது. தூக்கணாங்குருவி கூடு கட்டி வாழ்கிறது. உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது. எனக்கு இம்மரத்தில் உள்ள பூக்களிலிருந்து தேன் கிடைக்கிறது. எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு தேனி சொல்லுச்சு. அதாவது அந்த மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தினுடைய நிழலில் ஒட்டகச்சிவிங்கி நிழலில் இளைப்பாறுகிறது அல்லவா, அதுக்கும் அந்த மரம் பயன்படுது. அப்புறம் தூக்கணாங்குருவி கூடு கட்டி வாழ்வதற்கும் அந்த மரம் பயன்படுது. தேனி தேன் குடிக்கிறதுக்கு பூவில் தேன் குடிப்பதற்கும் அந்த மரத்தில் இருக்கிற பூ தேனை கொடுக்குது. அப்போ மரம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு தேனி சொல்லுச்சு. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, இல்லை இல்லை, நான் உங்களுடன் சேர முடியாது. எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு மீண்டும் மரக்கிளையை ஒட்டகச்சிவிங்கி உலுக்கியது. மரக்கிளையை பிடிச்சி, அதை ஒட்டகச்சிவிங்கினுடைய கழுத்து நல்லா நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால மேலே இருக்கிற மரக்கிளையை பிடிச்சி ஒரே உலுக்கியது. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் அலறின. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தூக்கணாங்குருவி குஞ்சுக மறுபடியும் சத்தம் போட்டு கத்துறாங்க. அப்போ தேனி சொல்லிச்சு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு தூக்கணாங்குருவிகள்கிட்ட சொல்லிச்சு. அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது, அதனிடம் சென்று உதவி கேட்போம் அப்படின்னு தேனி சொல்லிச்சு. அதாவது பக்கத்தில் இருக்கிற குளத்தில் ஒரு புத்திசாலியான அறிவாளியான தவளை ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு தேனி சொல்லிச்சு. தேனி ஒட்டகச்சிவிங்கியினுடைய அடாத செயலை, அதாவது அது செய்யக்கூடிய தேவையில்லாத செயலை தவளையிடம் கூறியது. தூக்கணாங்குருவியும் தன் நிலையை கூறி தவளைக்கிட்ட உதவி கேட்குது. அப்போ தவளை சொல்லுச்சு, உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன். தண்ணீர் குடிக்க வரும்போதெல்லாம் இந்த ஒட்டகச்சிவிங்கியின் கால்களில் மிதிபட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது அப்படின்னு தவளையும் சொல்லுச்சு. ஏற்கனவே தவளைக்கும் இந்த ஒட்டகச்சிவிங்கியால் நிறைய துன்பங்கள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அது தண்ணி குடிக்கிறதுக்கு குளத்துக்கு வரும்போதெல்லாம் தவளைகளை எல்லாம் காலில் மிதித்து துன்பப்படுத்துகிறது.
அதனால் தவளை வந்து நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நாம் படும் துன்பம் அதற்கு தெரிவதில்லை. அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தூக்குனாங்குருவியோட துன்பமோ இல்லை தேனியோட துன்பமோ தவளையோட துன்பமோ தெரியறதில்லை. அதனால் அதுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம், சரியான பாடம் புகட்டுவோம் அப்படின்னு தவளை சொல்லுச்சு. மறுநாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கி வழக்கம் போல அந்த மரத்தின் அருகில் வருகிறது. மறுநாள்னா அடுத்த நாள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒட்டகச்சிவிங்கி வழக்கம் போல அந்த மரத்துக்கு பக்கத்தில் வருது. வந்து அப்பாடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நிற்குது. அப்போ அந்த தேனி கூட்டம் ngொயின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுது, அட அது என்ன அந்த தேனி கூட்டம் எப்போது பார்த்தாலும் ngொயின்னு சத்தம் போடுதே அப்படின்னு சொல்லுச்சு. இரு இப்போ உங்களை என்ன செய்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி தேனீக்களின் கூட்டை தன் தலையால் தட்டி கலைக்குது. தன் தலை நீளமாக இருக்குது இல்லையா, கழுத்து உயரமாக இருக்கிறதுனால அந்த தேனியோட கூட்டை தன் தலையாலேயே தட்டி கலைச்சிருச்சு. சினம் கொண்ட தேனீக்கள், சினம்னா கோபம்னு அர்த்தம், கோபம் கொண்ட தேனீக்கள் என்ன பண்ணுச்சுன்னா ஒட்டகச்சிவிங்கினுடைய காதை பிடிச்சி கடிக்கிறாங்க, காதை கடிக்கின்றன. வலி பொறுக்க முடியல ஒட்டகச்சிவிங்கியால், தேனீக்கள் கடிச்சிருச்சு இல்லையா, அதனால் வலி பொறுக்க முடியாமல் ஒட்டகச்சிவிங்கியின் அருகில் இருந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து என்ன செஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருந்த குளத்தில் போய் விழுந்துருச்சு. குளத்தில் தண்ணி இருக்குது இல்லையா, அதில் போய் விழுந்துருச்சு. அப்போது அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் வந்து அதனுடைய உடம்பின் மீது அங்கும் இங்கும் ஓடுகின்றன. அங்கே குளத்தில் இருந்த தவளைகள் வந்து ஒட்டகச்சிவிங்கியோட உடல் மீது அங்கே இங்கேயும் ஓடுகின்றன. தண்ணீரிலிருந்து தட்டு தடுமாறி எழுந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி எழுந்திருச்சு நிற்கிது ஒட்டகச்சிவிங்கி. மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரில் விழுகிறது. தட்டு தடுமாறி எழுந்திருச்சாலும் இந்த தவளைகள் வந்து அதனுடைய உடலின் மீது அங்கே இங்கே ஓடுறதுனால இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு ஒரே கூச்சம். தேனீக்களும் கொட்டிக்கிட்டே இருக்குது. வந்து மேலே எழுந்திரிச்சு நின்னா உடனே தேனீக்கள் வந்து கடிக்குது, அதுதான் கொட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுச்சு, ஐயோ தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள், தவளைகளே என் மீது ஏறாதீர்கள் அப்படின்னு சொல்லுச்சு. தேனீக்கள் கொட்டுறதுனால வலிக்குது, அப்புறம் தவளைகள் அங்கேயும் இங்கேயும் உடல் மீது ஓடுறதுனால கூச்சமாக இருக்குது. இதையெல்லாம் ஒட்டகச்சிவிங்கியால் தாங்க முடியாமல் தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள், தவளைகளே என் மீது ஏறாதீர்கள் அப்படின்னு சொல்லுச்சு. நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்குனாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிச்சு ஒட்டகச்சிவிங்கி. நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அந்த தூக்குனாங்குருவிகளெல்லாம் அங்கே கூட்டில் இருக்கும்போது நம்ம மரத்தினுடைய கிளையை பிடிச்சி உழுக்கணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கும் அப்படித்தானே துன்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இப்போ தான் நினச்சி பார்க்குது ஒட்டகச்சிவிங்கி. தங்கள் கூட்டை கலைத்ததால் தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டுகின்றன அப்படின்னு நினச்சிச்சு. தேனியோட கூட்டை போய் நம்ம கலைச்சதுனால, தலையால் தட்டி கலைத்ததால் தானே தேனீக்கள் வந்து நம்மை கொட்டுகின்றன அப்படின்னு நினச்சி பார்த்துச்சு. பாவம் அந்த தவளைகள், எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்து இருக்கிறேன் அப்படின்னு தவளைகளுக்கு நடந்த துன்பத்தையும் நினச்சி பார்த்துச்சு ஒட்டகச்சிவிங்கி. தனக்கு துன்பம் வரும் பொழுது தான் மற்றவர்களுடைய துன்பமும் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தெரிஞ்சுது. பாவம் தவளைகளை வந்து எத்தனை முறை நான் மிதிச்சிருக்கிறேன் காலால் அப்படின்னு யோசிச்சு பார்த்துச்சு. எனக்கு வலித்தது போல் அவற்றிற்கும் வலித்திருக்கும் என்று ஒட்டகச்சிவிங்கி தான் செய்த தவற்றை எண்ணுகிறது. ஒட்டகச்சிவிங்கி வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கெல்லாம் வலிச்சிருக்கும் அப்படின்னு தன்னுடைய தவறு என்ன அப்படின்னு நினைச்சு பார்க்குது, எண்ணுகிறது. இனிமேல் யாருக்கும் தொல்லை தர மாட்டேன், துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி. இனிமேல் நான் யாருக்கும் துன்பமோ தொல்லையோ தரமாட்டேன் அப்படின்னு உண்மையாக மனது வருந்தி கஷ்டப்பட்டு இனிமேல் நம்ம செய்யவே கூடாது, யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி நினச்சி பார்த்துச்சு. மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது. பொறுத்து கொள்ளுமாறு அப்படின்னா மன்னித்து கொள்ளுமாறு, பொறுத்துக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு
ஒட்டகச்சிவிங்கி தேனீக்கிட்டேயும் தவளைக்கிட்டேயும் தூக்கணாங்குருவிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுச்சு. பின்னர் அனைவரோடும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. இப்போ எல்லாரோட சேர்ந்து நண்பர்களாக இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீதி கருத்து என்ன அப்படின்னா, நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். நம்ம நல்லதையே நினைச்சோன்னா நமக்கு நன்மையே நடக்கும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், நல்லதையே நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது நமக்கும் நன்மையே நடக்கும். சரி மாணவர்களே, உங்களுக்கான வினாக்கள். ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை என்ன செய்தது? வினா எண் 2, மரத்தில் வாழ்ந்து வந்தது எது? வினா எண் 3, தவளை எங்கு வாழ்ந்து வந்தது? சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.